அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சக ராசிக்கார அன்பர்களை, உங்க வாழ்க்கையில நடந்த நடந்த 3 விஷயத்த நான் சொல்றேன். இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறது, இவங்க சொல்றது உண்மையா இல்லையான்றத நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பா எனக்கு இது தெரியும். முதல் விஷயமா சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ உனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க. அவங்கள தேடி போற, கஷ்டப்படுற, காலில் உரையா உழுகாத குறையா கேட்கிற, கெஞ்சுற, அழுகுற. ஆனா அவங்க உங்களை ஒரு 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 நாயை பார்க்கறது போல, ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பார்க்கறது போல, ஒரு கேவலமா கீழே கிடக்கக்கூடிய பொருளை பார்க்கறது போல உங்களை பார்க்கறாங்க. இன்னைக்கு வரைக்குமே உங்களை மதிக்கிறதே கிடையாதுங்க. நீங்க அவங்க மேல வச்ச அந்த அன்பு, காதல்ன்றது நிஜமானதா இருந்துச்சு. அதனால நீங்க தேடி தேடி போறீங்க. அவங்க உங்களை கேவலமா போட்டு காலில் கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசியினுடைய முதல் பிரச்சனையாவே இதை வச்சுக்கலாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்குமே நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பணம் அப்படின்ற விஷயத்த பத்தி விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்குமே சரிங்க பெருசா கவலைப்பட்டதும் இல்லை, யோசிச்சதும் கிடையாது. பணம் தானப்பா, சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில தான் உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தக்காரங்கள்னு யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உதவின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. வெளியிடங்கள் செல்லும் போது அவங்களுக்கு தேவையான பொருட்களை கூட இவங்களுடைய பணத்தால வாங்கி கொடுப்பாங்க. திருப்பி காசை கூட கேட்க மாட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் முக்கியமானது. மனிதர்கள் வாழ தேவையான உணவு எப்போது வெளியே போனாலும் சரிங்க, இல்ல வீட்லயே இருந்தாலும் சரிங்க, ஏதாச்சும் சாப்பிடணும்னா தனிமையா உட்காந்து சாப்பிடாம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நண்பர்களை இல்ல ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கடைகள்லயோ இல்ல வீட்டுல செஞ்சோ அப்படி சாப்பிடக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இப்படி எண்ணம் இருந்து என்னங்க பிரச்சனை? இவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நெருக்கமான அந்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நெருக்கமான நண்பர்கள் எல்லோருமே எப்படின்னா, இவங்கிட்ட காசு இருக்கும் போது இவங்கிட்ட பழைப்போம், நம்ம கிட்ட காசு இருந்தா நம்ம தனியா போய்ப்போம் அப்படின்ற எண்ணத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை ஏமாற்றி பணத்தை பறிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இதுவும் ஒரு திருட்டு தாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் இருக்குதுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான அன்பை சம்பாதிக்க முடியலன்றதாங்க யதார்த்தமான உண்மை. இவங்களுடைய மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கும். என் மேல அவங்க உண்மையை நம்ப வச்சிருக்காங்க, இவங்க பாசம் வச்சிருக்காங்க, இவங்க எனக்காக எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள். ஆனா இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் யார் உண்மையா இருந்திருக்காங்க, யார் தமக்காக இருந்திருக்காங்க, பணம் இருந்தனாலதான் இத்தனை நம்மளை மதிச்சிருக்காங்களான்றத தெல்ல தெளிவா வெளிச்சம் போட்டக்கூடிய காலங்களாக அமைஞ்சிருச்சு. முக்கியமா இந்த காலங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் நிறையவே கஷ்டப்பட்டாங்க. காரணம், பணம் சரியா சம்பாதிக்க முடியாம போச்சு. வர வேண்டிய பணங்கள் ஸ்டக் ஆகி இருந்துச்சு. வந்த பணங்களை செலவு பண்ணிய மொத்தமாக காலியா போச்சு. இப்ப பண தட்டுப்பாடுனால ஒவ்வொருத்தங்கிட்டையா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, உண்மையிலேயே நம்ம மேல யார் அன்பு வச்சிருக்கா, பாசம் வச்சிருக்கா, யாரெல்லாம் நம்மளை இதுநாள் வரைக்கும் ஒரு விரோதியா, ஒரு கேவலமான ஒரு எச்ச பிறவியா பார்த்திருக்காங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு விருச்சிக ராசியுடைய நிலைமை இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்காதுங்க. இது அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில. இனி என்ன நடக்கும் தான் சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்றது நிஜமா இருந்துச்சா மட்டும் இதை பாருங்க, இல்லைன்னா இப்பவுமே நீங்க போயிடலாம். இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதை நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில 100% நடக்க போகுதுங்க. தடுக்க முடியாது, மாற்ற முடியாது, நினைச்சாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அந்த கடவுளே தடுக்க நினைத்தாலும் முடியாத ஒரு காரியமா இது இருக்கும். என்ன, எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுன்ற பத்தி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, நீங்க இனி வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அசைவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் கவனிப்பாங்க. அதுல முதல் விஷயமா, நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே பண கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்திருப்பீங்க பாத்தீங்களா? அந்த பண கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்ல போனா, இவ்வளவு நாள் வரைக்கும் பணத்தினுடைய அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பண பிரச்சனைகள் என்பது அடியோட ஒரே நாள்லயே உங்களுடைய தலையத்தையே மாற்றி அமைச்சிடும். ஒரே நாள்ல நான் சொல்றது புரியுதுங்களா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க எவ்வளவு நாள் வரைக்குமே வெளியிடங்களை கடன் கொடுத்து வச்சிருந்திருப்பீங்க, அதை வாங்க முடியாம ரொம்ப தட்டழிஞ்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படி வெளியிடங்களுக்கு கொடுத்த கடன், அந்த காசு, பணம் என்பது உங்களை உடனடியாக வந்து சேரும்.
அது உங்க மேல பாசம் இல்ல மரியாதை வச்சு எப்படினாலும் நினைச்சுக்கலாங்க. அவங்க உங்களுடைய பணத்தை உடனடியாக உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட தேடி போய் பணத்தை கேட்டிருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனா பணத்தை கண் முன்னாடி கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இனி நீங்க அவங்கள்ட்ட தேடி போகணும் கெஞ்சணும்ன்ற அவசியமே இல்லைங்க. அவர்களே தேடி வந்து உங்களுடைய பணத்தை உங்க கையில கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் நடக்க போகுது இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில. விருச்சிக ராசினுடைய பிள்ளைகள் ரொம்ப காலமா இவங்களை எப்படின்னா அனாதாசத்துக்கு தள்ளிடணும், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் தான் பறிச்சுக்கணும்னு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கங்கணம் கட்டி தெரியக்கூடிய பிள்ளைகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் செலுத்தக்கூடிய விதமா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் இருக்கக்கூடிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு சம்பவம் நடக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் மூலியமா தாயின் மேல உள்ள பாசம் அவங்களுக்கு புரியும். அவர்கள் உங்களை தந்த முதியோர் இல்லத்துக்கு சேர்க்கக்கூடிய அந்த ஒரு மறுப்பினை மாற்றுவாங்க. அப்படியே சேர்த்திருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் எப்படின்னா தன்னுடைய பணம் இருந்தா போதும், தன்னுடைய மனைவி இருந்தா போதும் நினைக்கிறாங்களே தவிர தன்னுடைய குடும்பம் வேணும் அப்படின்னு யாரும் இங்க நினைக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றக்கூடிய விதமா இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விதமா அமைய போகுதுன்னா நம்புவீங்களா? நிச்சயமா மாட்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த விருச்சிக வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. சில விஷயங்கள் இவர்களை அறியாமலே தவறுதலாகவும் சில விஷயங்கள் இவர்களை மீறியும் நடந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுமே மாறி ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில அமைச்சு கொடுக்க போகுதுங்க. நீங்க இனி சரியான முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போற பாதை உங்களுக்கானதாக இருக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகளும் சரி, போன பாதையும் சரி உங்களுக்கானதாக இருப்பது போல இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே கடைசியில போய் நிற்கும் போது அது உங்களை ஏமாற்றி ரொம்ப கொடூரமான முறையில உங்களை கஷ்டப்படுத்திருக்கும் தான் சொல்ல முடியுங்க. ஆனா இனி அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும் இந்த விருச்சிக வாழ்க்கையில. விருச்சிக வாழ்க்கையில திருமண பந்தம்ன்றது அமையல சாமி. திருமண பந்தம் அமைஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கணவன் மனைவியோட சேர்ந்து வாழ முடியாம தவிக்கிறேன் சாமி. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சண்டை தான் காரணம். அது எனக்கு புரியுது. ஆனா நான் பேசி சரி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியலையே. ஏன் நான் பேசலாம் சரி செய்ய போகும்போது அவங்களுடைய வீட்டர்கள் ஏதாவது ஒண்ணு பேசி ஏற்றி விடுறாங்க. எனக்கு கோவம் வந்துடுது. நானும் ஏதாவது பேசிட்டு வந்துடுறேன். மறுபடியும் சண்டையாகி போகுது. இப்படியே எங்களுக்குள்ள அந்த பிரிவினைன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சாமி. ஆனா மாற்றம் என்பது இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க. இனி வரக்கூடிய அந்த சிறிய நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க 2 பேரும் தனிமையா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆழமா அந்த ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பை தெரிவிச்சு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அன்னைக்கு சந்திப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குழம்பிக்கிட்டு இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட குழப்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. அன்புக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்பு போராடி இருக்கலாம். இத்தனை நாட்கள் வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவு கிடைக்குங்க. உங்களுடைய தனிமையிலிருந்து நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமா உங்களுடைய குடும்பத்தார்கள் நடந்துப்பாங்கங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க செஞ்ச தவறுகளை மட்டுமே பார்த்த உறவுகள், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள்னு அனைவருமே தவறை மட்டுமே பார்த்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணம் என்ன, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போவாங்க. முக்கியமா இந்த செல்வத்தினுடைய மொத்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுதுங்க. தவறுதலா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நீங்க திருத்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. முன்னாடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடி தேடி கஷ்டப்பட்டு ஓடி உழைப்பீங்க. அப்பெல்லாம் கிடைக்காத மரியாதை இனி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. தவறுகளை திருத்திப்பீங்க, தப்புகளை தட்டி கேட்பீங்க, தைரியத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில போராட ஆரம்பிப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். கண் முன்னாடி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை இனி வாழ போறீங்க. தைரியத்தோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய போராட்டத்தை எதிர்கொள்ள ஆரம்பிங்க. இனி நிச்சயம் இந்த விருச்சிக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இருக்கும். நம்பிக்கையோடு இருந்த நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.